122 சங்கீதம் 1 கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு சொன்ன பொழுது மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். ஆம் பிரியமான அன்பு தேவச்சனமே, இந்த வார்த்தை யார் சொல்றது என்றால் தாவீது அழகாக சொல்றாரு. அவர் மிகப்பெரிய ஒரு ராஜாவா இருக்கிறாரு. அவருக்கு அநேக வேலைகள் பொறுப்புகள் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வாருங்கள் என்று சொல்லும் பொழுது மனமகிழ்ச்சியா இருக்கிறேன் என்று அந்த ராஜா சொல்றாருங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நம்ம என்ன செய்யறது இல்லைன்னா தேடுறது கிடையாதுங்க. அந்த நேரத்துலதான் நம்ம அநேக வேலைகளை வச்சுக்கிறோம். ஆனா இந்த 7 நாள்ல ஒரு நாள் கர்த்தருக்கு என்று நம்ம கொடுக்க போகிற அந்த நேரத்தை நம்ம கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய குறைகள், நம்முடைய தேவைகள் என்ன என்று ஏசப்பா நமக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்க ஒரு முடிவு எடுங்க. இவ்வளவு நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கை பரவாயில்ல, எப்படியோ வாழ்ந்துட்டேன். ஆனா இனி நான் ஆண்டவருக்காக, ஏசப்பாக்காக ஒரு நாள் நான் நிச்சயமா அவருடைய ஆலயத்திற்கு நான் போவேன் என்று இந்த 7 நாட்கள்ல ஒரு நாள் கர்த்தருக்கு என்று நீங்க அர்ப்பணித்து பாருங்க. கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இன்றே முடிவெடுங்க. இப்பொழுதே நீங்க தேவனுடைய சமூகத்தை தேடி போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நாம் செபிக்கலாம் கண்களை மூடி. எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே, அப்பா, இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படியோ இருக்கட்டும். ஆனா இனி என் தேவனுக்காக ஒரு நாள் ஒரு நேரத்தை நான் ஆண்டவருக்கு கொடுக்க போகிறேன் என்று உங்களுடைய பிள்ளைகள் அப்பா அர்ப்பணிக்கிற அந்த அர்ப்பணிப்பின் ஆசீர்வாதத்தை இப்பொழுது நீர் கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே, நீங்க கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறப்பா. இன்று இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய வார்த்தைகள் நிமித்தமாகவே அப்பா உம்முடைய ஆலயத்திற்கு, உம்முடைய சமூகத்துக்கு போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் எதிர்காலத்தையும் ஆசீர்வதிங்க தகப்பனே ராஜா. நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கு ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.